stop. Baby, look at the view. So beautiful. So beautiful. Just loving it. Wow. Yay. Wow. Oh my God. This is so amazing. Baby, come. You're missing so much fun. Rahul, what happened? Why are you sitting like this? நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? வந்ததுல இருந்து என்கிட்ட நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. பேசுறேன் பிரீத்தி. எல்லாம் பேசுறதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டேன். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரலாம் தான் வந்தேன். என்ன டிசிஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம் பிரீத்தி, அதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். பாரு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் கிளியரா சொல்லு. சொல்லணுமா? ஆமா. சொல்லியே ஆகணுமா? ஆமா. நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லணுமா? இதெல்லாம் தெரிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கே, இதை சொல்லணுமா? வெயிட் வெயிட் வாட்? வெயிட் வாட்? இப்ப நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லப்பா. ஓ மை காட், நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுதா? ஓ ஐம் so sorry baby. உண்மையிலே உன் கூட 1 இயரா பழகிட்டு இருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. என்னையே குரங்குன்னு சொல்றியா? ஆமா, லேட் ரியலைசேஷன் பண்றவங்கள வேற என்ன சொல்லுவாங்க? ஆனா நீ என்னோட செல்ல குரங்கு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. லெட்ஸ் கோ. பேபி, நம்ம எங்க போறோம்? நம்ம காதலுக்கு கிராண்ட் ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. இன்டர்வலுக்கு ஹாப்பினஸ். கிளைமேக்ஸை சொர்க்கத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்வர்க்கமா? அது எப்படி இருக்கும் பேபி? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எஸ். ஓ, ஆடம் ஈவ் மாதிரி ஏதாவது? அதெல்லாம் 5 நிமிஷம் சொர்க்கம் தான். I want to show you larger than that. Aha, larger than that. I'm really curious now, huh? How's this surprise? Beautiful. நம்ம 2 பேரோட பிரைவசிக்காக இந்த மொத்த ரெசார்ட்டையுமே புக் பண்ணிருக்கேன். I love it. Thank you so much, baby. Come. Thank you. Wow.
சார் உள்ள வரலாமா? எஸ் கம் இன். சர்வ் பண்ணட்டுமா சார்? வேணாம் வேணாம், நானே பண்ணிக்கிறேன். சார் ம். சார் வேக்கப் கால். காலையில் 8 மணி வரைக்கும் நோ டிஸ்டர்ப். ஓகே சார். ம். ஹலோ. ஐயோ. ஹேவ் அ நைஸ் டைம் சார். ஓகே சார், குட் நைட் சார். How's the surprise? செக்ஸி. தூக்கம் இல்லாமல் இருந்தா ஃபேஸ் இவ்வளோ டல் ஆகுமா? குட் மார்னிங் பேபி, வேக் அப். சொர்க்கத்திலே இருந்துடாத, திரும்பி வா. Come in. குட் மார்னிங் சார். Baby, coffee's here. Baby, wake up. Baby, wake up. Preeti? Preeti? Preeti! Preeti! Preeti, wake up! Hey, எங்க போற? சார் மேனேஜர்கிட்ட சொல்லணும் சார். சார் சார் மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தை. நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போகாத. சார் அது வந்து Preeti, wake up, baby. Preeti, wake up, baby. Preeti, wake up. Yeah. நெக்ஸ்ட் வீக் எம்ஜி கம்பெனியோட மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. Okay, sir. Thank you, sir. தேங்க்யூ.
கிருபா லாஸ்ட் மந்த் நம்ம கம்பெனி மேல ஒரு கேஸ் போட்டாங்களே அந்த கேஸ் என்னாச்சு? இந்த பிரபாகரை எதிர்த்ததுனால கம்பெனி அட்ரஸை சேஞ்ச் பண்ற நிலைமையில இருக்காங்க. எஸ்கியூஸ் மீ. ஹாய் சன்னே, குட் மார்னிங். பேட் மார்னிங் டேட். என்னடா என்னாச்சு? டேட், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல. தெரியும், சொல்லு. நேற்று ராத்திரி நான் அவ கூட ரெசார்ட் வந்திருந்தேன். அவசரப்பட்டு தப்பு எதுவும் பண்ணிட்டியா? டேட், ஷீஸ் டெட். வாட்? எஸ் டேட். என்னடா சொல்ற? எனக்கு லொகேஷன் அனுப்பு, நான் உடனே வரேன். பிரபா, என் கூட வாங்க. எங்க சார்? நான் சொல்றேன், வாங்க. என்னாச்சு? நீங்க காஃபி எடுத்துட்டு வந்திருந்தான். இந்த டைம்ல காஃபி தேவையா? இப்போ இல்லை, காலையிலே வந்தான். சார் நான் கிளம்பட்டுமா சார்? ஏய், கொஞ்சம் இருடா. அங்கிள், இருப்பா, நான் ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் அவ உயிரோட இல்லை. சார், ரொம்ப கஷ்டம். வயசுக்கு வந்த பையன் ஃப்ரெண்டு மாதிரின்னு ட்ரீட் பண்ணா உன்னை- சார், இப்படி திடீர்னு ஃபாதரா மாறினா எப்படி? இருங்க, நான் தான் இருக்கேன்ல. ராகுல், கம். சார் நான் ஏய், இங்கே இருடா. ராகுல், டாக்டர்கிட்டையும் லாயர்கிட்டையும் உண்மையை மறைக்க கூடாது. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அங்கிள், நானும் பிரீத்தியும் நேற்று ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். பேபி, என்னது? போதை, சொர்க்கத்துக்கு டிக்கெட். இதுவும் அதுதானே? ஒன்று உடம்புக்கு சுகம் கொடுக்கும், இன்னொன்று சொர்க்கத்தில் மிதக்க வைக்கும். Come on, try. வேணாம்ப்பா, I don't want it. Why fear when Rahul is here? Come on. Come on, baby.
நடந்தது அங்கிள். அவ்வளவுதானா? ஆமா அங்கிள். இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சு? உனக்கு ட்ரக்ஸ் எங்க கிடைச்சது? அது ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்த அங்கிள். அத நீ வேற யாருக்காவது கொடுத்தியா? ஆமா அங்கிள். கன்சியூம் அண்ட் பெட்லிங் ரெண்டும் நடந்திருக்கு. பெட்லிங் பண்ணல அங்கிள். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகுது. ட்ரக்ஸ் கன்சியூமிங், பெட்லிங், ஃபோர்சிங் டு டேக் ட்ரக்ஸ், ஸ்டாக் வேற இருக்கு. ஃபைனலி ரேப் அண்ட் மர்டர். போலீஸ் கையில மாட்டினா பட் அங்கிள், அவ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன். அது நீ சொல்ற ராகுல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு சைடுல இருந்து இப்போ என்ன பண்றது? சரி வாங்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியில வராத. சார் ரூம் லாக் பண்ணியிருக்கேன். சார் விஷயம் என்னன்னா, என்டிபிஎஸ் ஆக்ட் படி வெறும் கன்சியூம் பண்ணா ஃபைன் போடுவாங்க, இன்பிரிசன்மெண்ட் நடக்கும், இல்ல ரீஹேப் சென்டருக்கு அனுப்புவாங்க. ஃபைன் 1 லட்சத்துக்கு கம்மியா இருக்காது. 10 இருந்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை உறுதி. இது பெட்லிங்கு மட்டும். பட் இங்க ரேப் அண்ட் மர்டரும் நடந்திருக்கு. அதுபடி பார்த்தா இங்க பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ சிஆர்பி ஆக்ட் படி பார்த்தோம்னா, பிரபாகர், இதையே என்னால இது வரைக்கும் ஜீர்ணிக்க முடியல. இதுல அது வேறயா? ஜஸ்ட் ஆஃப் கிரை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எழுது. பட் டாட் நான் ஜஸ்ட் ஷட் அப். ராகுல். கிருபாகர், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ரொம்ப கஷ்டம் சார். ஓ கிருபாகர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ராகுல் வீட்டுக்கு சேஃபா வரணும். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதுக்கு காரணம் ராகுல் இல்ல. சார். ஏய், உட்காரு உட்காரு. உன் பேர் என்ன? விஸ்வாஸ். விஸ்வான்னு கூப்பிடுவாங்க. விஸ்வா. இங்க எத்தனை வருஷமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க? 1.5 வருஷமா. சம்பளம் 7500 கொடுப்பாங்க. அது இது டிப்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 கிடைக்கும் சார். உனக்கு தெரியுமா, அங்க இருக்காரே பிஸ்னஸ் மேன், அவர் வீட்டு வேலைக்காரி காலையில் 8 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு திரும்பி போயிடுவா. ஜஸ்ட் 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்ப்பா. அவளுக்கு எவ்வளவு சேலரி தெரியுமா? 12,000 ரூபாய். அவ்வளோவா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கேன். டே அண்ட் நைட் வேலை பார்க்குறேன் சார். என்ன பண்றது விஸ்வா, தலைவிதி. ஏழைங்களா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. ஆனா ஏழையாவே சாகிறவனை முட்டாள்னு சொல்லுவாங்க. நானும் நிறையா சம்பாதிக்கணும், வீடெல்லாம் கட்டணும், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார். ஆனால் என்ன பண்ணுறது சார்? உன் கல்யாணம் பார்க்கலாம் சார். எல்லாம் நினச்ச மாதிரி நடந்தா கல்யாணம், பொண்டாட்டி, பசங்க எல்லாம். உன்னோட ஆசை நிறைவேறும். சொல்றத கேட்கணும், நான் சொல்ற மாதிரி பண்ணணும். இப்போ நான் சொல்றது நீ கேட்டா உனக்கு வசதிகளோடு சேர்த்து உன் லைஃப்பும் செட்டில் ஆகிடும், உன் கனவெல்லாம் நனவாகும். எப்படி? நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்குறேன்.
சார் ஹேய் விஸ்வா, எப்படி? அந்த பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணது நீ தான் ஒத்துக்கணும். என்னால முடியாது. அப்புறம் நான் வாழ்க்கை பூரா ஜெயில தான் கிடக்கணும். அப்புறம் எங்க அம்மா எங்க அக்கா என்னால விடுங்க சார். விஸ்வா, நான் சொல்றத கேட்டு நீ ஜெயிலுக்கு போனா அது கொலை இல்லை தற்கொலை தான் சொல்லி வாதாடி உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன். இங்க பாரு விஸ்வா, 1000 ரூபாய் கொடுத்தா குத்தி கொலை பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு 50 லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுக்குறேன். யோசிச்சு பாரு. வீட்டில் என்ன சொல்றது? வெளியூர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிடு. பேசணும், ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டா? ஹேய், ஜெயிலுக்குள்ள காசை கொடுத்தா உன் பேர்ல ஜெயிலையே எழுதி வச்சிருவாங்க. அப்ப போனை கொடுக்க மாட்டாங்களா என்ன? நான் உன்னை கட்டாயப்படுத்தலப்பா, நீ இல்லைன்னா வேற ஒருத்தன். சார் நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ வாணி, நான் தான் விஸ்வா பேசுறேன். சொல்லுடா விஸ்வா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ அப்புறம் அம்மா எப்படி இருக்கீங்க? அம்மாவும் நல்லா இருக்காங்கடா. அம்மாட்ட ஃபோனை கொடு. இந்தாங்கம்மா. விஸ்வா, அது ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு மும்பையில். நான் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுமா. அப்போ நம்ம குடும்பம்? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் வாணிக்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் அம்மா, அது சொல்லுப்பா. வாணிக்கு யாரோ மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னல, அவங்க கிட்ட பேசி பாரு, சரினா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ பத்திரம். சரிம்மா. என்னை விடு, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன்ப்பா. சரிம்மா, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன? சரிப்பா. இவ்வளோ சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கான். கடவுளே, நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். சரி சார், எனக்கு எல்லாம் ஓகே தான். ஆனா பணம் வரும் விஸ்வா, டோன்ட் வரி, எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். போலீஸ் வந்தா வருவாங்க, கேஸ் போடுவாங்க, போடட்டும். சார், சட்டங்கிறது ஒரு சல்லடை மாதிரி சுத்தியும் செவரை கட்டியிருக்காங்க, கசீர அடித்தளத்தை கட்டல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பிரபாகர். காமத்தை கட்டி வைக்க முடியாது, அழக முந்தானையால முடிஞ்சு வைக்க முடியாது. கந்தலான வாழ்க்கைய தங்க மாதிரி மாத்துறேன்னா யாருதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்மையோட கலெக்ஷனை எங்கெங்க தோணுதோ அங்கெல்லாம் போட. சார், உன் கடவுள் நனவாகணுமா வேண்டாமா? சார் அது வந்து எப்படி சார்? இன்ஸ்பெக்டர், நான் பிரபாகர் பேசுறேன். சொல்லுங்க பிரபாகர். இங்க ஒரு கேஸ் மேட்டர், நீங்க கொஞ்சம் ஏலகிரி வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும். ஆன் தி வேல இருக்கேன், வந்துடுறேன். ஓகே, பை. பிரபாகர், போலீஸ்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? நாமளே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க வந்து விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இல்ல அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வந்தாங்கன்னா சந்தேகத்துல ராகுலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் வாட் அபவுட் யுவர் ஸ்டேட்டஸ்? ப்ராப்ளம் எதுவும் ஆகாதுல்ல? என்ன நம்புங்க சார்.
மேடம் வணக்கம். சொல்லுங்க பிரபாகர். யூஸ்வலி லாயரை மீட் பண்றது கோர்ட்ல தான். இல்லனா எங்க டியூட்டி டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஸ்டேஷன்ல தான் பாப்போம். இன்னைக்கு என்ன ரெசார்ட்க்கு வர சொல்லிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்? என்ன விஷயம் சொல்லுங்க பிரபாகர். இவரு என்னோட கிளைண்ட். அவர் பையனா? ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. அவர் ஃபியான்சி மர்டர் நடந்திருக்கு. ஓ சர்ப்ரைசிங். டெட் ஸ்பாட்ல லாயர். மர்டர் நடந்தா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு. ஆனா உங்க கிளைண்ட் ரொம்ப புத்திசாலி. வாங்க பார்க்கலாம். விஷயம் எப்ப தெரிய வந்தது? அரௌண்ட் 8:30க்கு அவன் டாடிக்கு கால் பண்ணான். உங்க டாடிக்கா? இல்ல மேடம், ராகுல் அவனோட டாடிக்கு கால் பண்ணியிருந்தான். நாங்க இங்க வரும்போது ஒரு 9:30 இருக்கும். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேற என்ன பண்ணுவாங்க மேடம்? எதுக்கு கொலை பண்ண, என்ன பகை இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஓ, நீங்க இங்கே இருங்க. மேடம், ரேப் அண்ட் மர்டர். எக்ஸாக்ட்லி மேடம், நானும் அதையே தான் நினைச்சேன். அதனால தான் லாக் பண்ணேன். என்னது, டோரையா? காமெடி பண்றீங்க மேடம். இவன பிரபாகர் சார், இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு தேவையான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும். எஸ் மேடம். அதுக்கு முன்னாடி இந்த 2 பசங்களையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணணும். டாட், மேடம், விஸ்வாவியா? ராகுலியம் தான். எதுக்கு? அது ப்ரொசீஜர். உங்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உங்க பார்வையில குற்றவாளிய நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி உங்க கிளையண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மேடம், கோர்ட் எல்லாம் இதுக்கு இங்கேயே. பிரபாகர் சார், ரொம்ப டிராமா பண்ணாதீங்க. கொலை பண்ணிருக்கிறது குற்றவாளியா இருக்கிற விஸ்வா இல்ல. நோ 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 மேடம், விஸ்வாதான். பிரபாகர் சார், நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு கை நாட்டு வச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தவ இல்லனா? போலீஸ். Don't try to fool me. இல்ல மேடம், அது எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சாட்சியை புதுப்பிக்கிறதுக்கு தெரியும், எங்களுக்கு சாட்சியை தேடுறதுக்கு தெரியும். ரூம் அட்மாஸ்பியரை பார்க்கும்போது ட்ரிங்க்ஸோட ட்ரக்ஸும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உடம்புல துணியே இல்லை. ரேப் பண்றவன் துணி மொத்தத்தையும் எடுத்திருப்பானா? அட்லீஸ்ட் ஸ்ட்ரகிளிங்காக இருந்திருக்கணும்ல. அதோட அறிகுறி எதுவும் இல்லாதப்போ செக்ஸ்க்கு விருப்பப்பட்டு தான் நடந்திருக்கணும். அதுக்கு காரணம் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்ட ட்ரக். லவர்ஸ் 2 பேரும் உள்ள இருக்கும்போது இவன் நுழைஞ்சிருக்கலாம்ல. அவ உடம்பு மேல ஏற்பட்டிருக்க கீறல் அவ உயிரோட இருக்கும்போது நடந்ததில்ல. அதோட அவ செத்து ஆல்ரெடி 3 to 4 hours ஆயிருக்கு. செத்த உடம்புல என்னதான் கடிச்சு கீறினாலும் ரத்தம் வராது. பெட்ல செதறி இருக்கிற ஸ்பெர்ம் கண்டென்ட் இன்னும் ஃப்ரெஷ். இது எல்லாத்தை விட முக்கியமா கில்ட் கண்ணில் தெரியுறது நீங்க காட்டின முகத்துல இல்ல, இன்னொருத்த ஃபேஸ்ல. மேடம், நான் சொல்றத கேளுங்க.
ம், பரவாயில்ல பேசுங்க. ஹலோ ஏங்க காலையில எந்திரிச்சு எங்கங்க சொல்லிக்காம போயிட்டீங்க? ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருந்துச்சு, அதுக்காக வந்திருக்கேன். நான் டிஃபன் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். ராகுல் கூட இன்னும் வரல. அவன் என் கூட தான் இருக்கான். உங்க கூடவா? ஏன்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம். பிரபா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகுல் கிட்ட போன் கொடுங்க. இரு ஒரு நிமிஷம். ராகுல். அம்மா ராகுல் எங்க இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நேற்று ராத்திரி நானும் பிரீத்தியும் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ஆனா பிரீத்தி ஏய், என்னாச்சுடா? ராகுல் பிரீத்திக்கு என்னாச்சு? ஹலோ ஹலோ. அதான் பேசிட்டேல்ல, வீட்டுக்கு வந்து நான் எல்லா டீட்டெயிலையும் சொல்றேன். நீ இப்போ போனை வை. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் அங்க இருக்கீங்க? இப்படிப்பட்ட பையனை நீ பெத்ததுக்கு இதுக்கெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்களா? அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்க எஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க போதும். அவங்க ஒருவேளை நோன்னு சொன்னா நீங்க தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எனக்கு ஒரு நாக்கு ஒரு வாக்கு தான். ரெண்டாச்சுன்னா ரொம்ப டஃப் லேடி. நெருப்புல காட்டி குனிய வைக்கிறதுக்குள்ள ரொம்பவே வேத்து போச்சு. எது நெருப்பு? அமௌண்ட் தான். அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளோ? அந்த பையனுக்கு 50 லட்சம், இன்ஸ்பெக்டருக்கு 50, எனக்கு 50. நீங்க என் கம்பெனி லீகல் அட்வைசர் தானே? சார், அது உங்க கம்பெனி பிசினஸுக்கு, உங்க பையனோட குறும்புத்தனத்துக்கு இல்ல. வேற யாராவது இருந்திருந்தா உங்க டோட்டல் ப்ராப்பர்ட்டி மேல பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. ஓகே. இப்போ நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ அப்ப பணம் கிடைச்சிரும்ல? கொடுப்பாங்க. சரி. யார் என்ன கேட்டாலும் லாயரை காட்டிடு. லாயரை தவிர வேற யார்கிட்டயும் பேசாத. என் வீட்டுல கூட வா. ஐயோ. ஏய், அப்புறம் நீங்க பிரஃபுல் குமார். ஆ, உங்களோட மீட்டிங்ஸ் எதுவா இருந்தாலும் வர்ச்சுவல், நாட் பர்சனல். ஓகேவா? Dad, I'm feeling guilty for what I did. நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். முடிஞ்சது. நம்ம இங்க போறன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவன் என்னடானா வெள்ளை குடி கட்டிட்டு இருக்கான். அப்பா, அண்ணா, என்ன உன் தம்பி மாதிரி நினைச்சுக்க. நீ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பாரு ராகுல், இது உனக்கும் பிரீத்திக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் ரிஸ்க் எடுக்கிறோம். இது உன்னோட ஃபேமிலி கௌரவ பிரச்சனை. இல்லை அங்கிள். சரி வா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, உனக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். சார், எதிர்கட்சிக்காரங்க உங்களோட பழைய கேஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஏற்கனவே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு சார். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இன்கம் டேக்ஸ், சிபிஐன்னு எல்லாரும் உங்களை தேடி வந்துருவாங்க சார். இப்பதான் பதவியிலேயே வந்து உட்காந்துருக்கீங்க, அப்புறம் இறங்குற மாதிரி ஆயிடும் சார். இந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு அவங்க தட்டுல பெருச்சாளி செத்து கிடந்தாலும் மத்தவங்க தட்டுல ஈய தேடுறத விட மாட்டாங்க. என்ன பண்றது? டேய் சார், இமிடியேட்டா பிரகாஷ்க்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே சார். இது மாநிலத்தையே அதிர வைக்கும் செய்தி. மாநில மக்களால் போற்றப்படும் ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் ஒரு இருண்ட முகம்.
அந்த அரசியல்வாதி எத்தனை கோடி சம்பாரிச்சுக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அந்த அரசியல்வாதி? இன்னும் சிறு நிமிடங்களில் அந்த அரசியல்வாதி யார் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறோம். ஒரு சின்ன இடைவேளைகளுக்கு பிறகு. சார் பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புவோம். அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். ரிப்போர்ட் நம்ம சொல்ற மாதிரி வரும். அப்புறம் நம்ம டீம்ல ஒரு 4ல இருந்து 5 பேர் இருப்பாங்க. டோட்டலி உங்களுக்காகவே ஒரு டீம் ரெடி பண்ணணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாகலாம். 15 லட்சம் பணம்னா செடியிலேயா காக்கிது? உங்களுக்கு தான் 50 லட்சம் கொடுக்குறேன்ல, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ? 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன். வயசுல பெரியவர், அதுக்கு தான் இந்த மரியாதை. போலீஸ் பாஷையில பேசவா? கொடுக்குற 25 லட்சத்துல நானே எல்லாத்தையும் பண்ணவா? நான் ஒன்னும் இங்க சோஷியல் சர்வீஸ் பண்ண வரல. மேடம், ஏன் என்னாச்சு? பிரபாகர், இங்கே என்னதான் நடக்குது? நீங்கள் என்னடானா 50 லட்சம்னு சொல்கிறீங்க, இவங்க என்னடானா 25 லட்சம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொன்ன? அது எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து அவ்வளோ ஆகும்னு சொல்ல வந்தேன். ஜஸ்ட் ஷட் அப். இந்த நன்றி கெட்ட வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ராகுல், நான் உன்னை நல்லா படிக்க வச்சிருக்கேன், நல்ல பண்பாடும் கற்றுக் கொடுத்துருக்கேன். உன்னால ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கவும் ரெடியா இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போய் நீ போலீஸ்ல சரண்டர் ஆகு. இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாநில மக்களின் சாப்பாட்டு தட்டில் ஓட்டை, வெகுஜன மக்களின் வரி பணம் காணவில்லை. அப்படி என்றால் அவையெல்லாம் எங்கு சேர்ந்துள்ளது? எந்த அமைச்சர் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்தார்? அது யாரா இருக்கும்? இன்னும் சில நொடிகளில் அந்த அமைச்சர் யார் என்று தெரிய வரும். ஹலோ. பிரகாஷ், எங்கடா இருக்க? சார், வந்துட்டே இருக்கேன். டோன்ட் வரி சார். எனக்கு பத்திக்கிட்டு எரியுது, சீக்கிரம் வாங்க. ஓகே சார், வந்துடுறேன். ரமேஷ், கிளம்பலாம். சார், ஆத்திரப்பட்டா தற்காலிக நிம்மதி தான். ஆனால் மரியாதைங்கிறது ஒரு வாட்டி போயிட்டா திரும்ப கிடைக்காது. முடியாதுங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. ஹலோ, நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ராகுல் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவான்ல? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமே கால் பண்றேன். நேரங்கட்ட நேரத்துல. சார், நீங்க ஓகேன்னு சொன்னா 2 மினிட்ஸ்ல செட்டில் பண்ணிடுறேன். யோசிச்சு சொல்லுங்க. 1 கோடிக்கு மேல 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா இதை நீங்க பண்ணுங்க, இல்ல விட்டுருங்க. ஓகே சார், உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். ரமேஷ், காரடு. என்னவா அவருக்கு? எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் இப்படி குதிக்கிறாரு அவரு? பிசினஸ் மேன் ஆச்சே, செலவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. உள்ள விஷயத்துலயுமா? எவ்வளவு சொன்னாரு? நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். ஃபைனலா எல்லாம் சேர்த்து 1 C தரேன் இருக்காரு. இன்னும் சில நொடிகளில் அந்த அமைச்சர் யார் என்பதை வணக்கம் சார். உங்களுக்கு ரொம்ப நாங்கள் அர்ஜென்ட் காட்டப் போகிறோம். அதுவரை ஒரு சின்ன பிரகாஷ், இடைவேளை. என்னங்க அது? நம்ம எல்லா பழைய கேஸும் மீடியாக்கு கொடுத்து இது எதிர்க்கட்சி தான் தராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம கட்சியில இருக்கவங்க தான் அப்படி பண்றாங்கன்னு சந்தேகமா இருக்கு. சார், ரிலாக்ஸா இருங்க, நான் இருக்கேன்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். அது என்ன பண்றீங்களோ சீக்கிரம் பண்ணி முடிங்க. ஓகே. ஹலோ, என்ன நியூஸ்? ஓ, ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. சிரிக்கிறத நிறுத்திட்டு என்னன்னு சொல்லுங்க. சார், பிசினஸ் டைஃபூன் பிரஃபுல் குமாரோட பையன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த கேஸை மூடுறதுக்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏங்க, அவன் மாட்டிக்கிட்டதுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? சார், நீங்க உண்மையிலேயே பொலிட்டிஷியனா? ஹலோ, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. சார், பிரஃபுல் குமாரோட கேஸை தீவிரமா ஹைலைட் பண்ணா உங்க கேஸ் தன்னால சைட்லைன் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. முதல்ல அந்த வேலையை பண்ணுங்க. ரைட், 1 செகண்ட். ஹலோ, சம்பத் சார் ஸ்கேம் நியூஸ் இருக்குல்ல, அதை சைட்லைன் பண்ணிட்டு பிரஃபுல் குமார் சன் கேஸை ஹைலைட் பண்ணுங்க கண்டினியூஸா. உங்களுக்கு என்ன சேரணுமோ அது வந்து சேரும். ஓகே? சார், நீங்க இப்போ உங்க மணி பவர், பிரெயின் பவர் ரெண்டையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிரஃபுல் குமார் புள்ள கேஸ இந்த மாநிலம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுனா கொஞ்சம் பணம் செலவாகும். பண்ணிட்டா போச்சு. அது ஏதோ 1 to 9 A to Z என்னென்னலாம் சேனல் இருக்கோ எல்லா சேனலுக்கும் அந்த பணத்தை பகிர்ந்து கொடுங்க. ஆனா என்னோட எந்த கேஸும் வெளியில வந்துடக்கூடாது. அதுல கவனமா இருங்க. எல்லா பருப்புகளும் வெந்ததுக்கு வெந்த பருப்பு ஊருன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க பருப்பை வேக வைக்கிறதுக்கு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், 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 வேண்டும் 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 வேண்டும். எது வரைக்கும் இந்த போராட்டம்? நீதி வரைக்கும் போராட்டம். ஐயையோ ஐயையோ, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஐயையோ ஐயையோ. இப்போது கிடைத்த செய்தி. யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் இன்று சென்னையில் நடந்துள்ளது. ஆம், சென்னையில் பிரீத்தி என்ற ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணப்பட்ட ஒரு செய்தி. உங்க கேஸ் இப்போ வாரிசே இல்லாத புறம்போக்கு ஆயிடுச்சு. நாங்க இப்போ ஸ்டேஷன் முன்னாடி இருக்கோம். வேண்டும் பிரீத்தின்ற பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. தப்பு செஞ்ச குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நகரின் புறநகரில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. குற்றவாளியை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இத பாருங்க மேடம், ஒரு பொண்ணு சுகத்தை கொடுக்கிற பொருள்னு மறுபடி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்டே இல்ல, இங்க மரியாதையும் இல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பும் இல்ல. அவங்களுக்காக தான் இந்த போராட்டம். எதுக்காக இந்த போராட்டம்? நீதிக்காக போராட்டம். எதுக்காக இந்த போராட்டம்? நீதிக்காக போராட்டம். இங்க பாருங்க, அந்த காம வெறியனை என்கவுண்டர் பண்ணுங்க. எங்க கிட்ட அவனை ஒப்படைங்க, நாங்க அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கறோம். அதுக்குதான் சட்டம் கோர்ட்ல இருக்கேன் மேடம். சட்டம் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கு? காம வெறியனுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனுங்க எல்லாம் பிடிச்சு கொடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இவனுங்க எல்லாம் திருந்துவானுங்க. இங்க பாருங்க, அவனுங்களுக்கு எல்லாம் ஜெயில இல்ல, மரண தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இந்த காம கொடூரனுங்க எல்லாம் திருந்துவானுங்க. எதுக்காக இந்த போராட்டம்? இதுதான் புஷ்பாவின் செய்தி. மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் சமூக ஆர்வலர் திருமதி புஷ்பா. குற்றம் செய்த விஸ்வாவை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன் கூட்டம் கூடி போராடி வருகின்றனர். என்ன கேஸ்டா? ஏன்? சும்மா சொல்லு. செயின் ஸ்நாச்சிங்கா, ராபரியா இல்லை பிட் பாக்கெட்டா? இதில் எதுவும் இல்லை. இதெல்லாம் லெவல் கேஸுங்க. ரேப் பண்ணியிருந்தா சொல்லு, நாங்கள் ஏதாவது கட் பண்ணி விடுறோம். அப்படிலாம் எதுவும் இல்லை. வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஸ்டேஷன் என்ன மியூசியம்னு நினச்சிட்டு இருக்கியா? பணம் கொடுக்குறான்னு சொன்னாங்க, அதான் ஒத்துக்கிட்டேன். என்னது? மர்டர் கேஸையா?
அதோட ரேப்பும் தான். ஏய் தூ. சரி டீல் எவ்வளோ கூத்துக்கிட்ட? 30. 1000மா? ஏய் லட்சம். ஆ லட்சமா? ம் லைஃபே செட்டில் ஆயிடுச்சேடா. கைக்கு இன்னும் பணம் வரல. அப்படின்னா காக்கா தான். காக்கா அப்படின்னு கத்திட்டே இருக்க வேண்டியதான். வெளியே போனா சும்மா விட்டுருவனா? வெளியே போக விடலைன்னா என்ன? ஆ. இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. நீதி கேட்கறது நம்ம உரிமை. பெண்களுக்கு சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தா பெண்கள் எப்படி இந்த சமுதாயத்துல சுதந்திரமா தைரியமா வாழ்றது? ஆமா ஆமா, இந்த போராட்டத்தை எப்ப நிறுத்துவீங்க? நாங்க ஜெயிக்கிற வரைக்கும். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? ஹலோ மேடம். மேடம் என்னடா? அம்மா அந்த லாயர் எங்க? ஏன்? ஏன்னா இன்னும் பணமே வரலையா? அதான். எனக்கும் வரல, கொஞ்சம் பொறுடா. ஓஹோ, எல்லாரும் டீலா? நாங்களும் கொடுக்குறோம். எவ்வளோன்னு சொல்லுங்க மேடம். இப்பதான் மோரை கடைஞ்சிருக்கோம், அதுக்குள்ள தூக்கி ஊத்தணும்னு சொல்றியா? இங்க பாருங்க மேடம், காசு வராம என் மேல கேஸ் போட்டுறாதீங்க. அப்புறம் கோர்ட்ல போய் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். உங்க விஷயத்தையும் சேர்த்து தான். கொஞ்சம் பொறுடா டேய். உன்னு ஹலோ மேடம். பிரபாகர், எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் மேடம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். இங்க விஸ்வா பணத்துக்கு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கான். 3rd கிளாஸ் ஆளுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. அப்ப ஏன் அமௌண்ட்? ஓ, இது உங்க டிமாண்டா? யார்தான் இருந்தா என்ன, ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் கிளியர் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த வழக்குக்கு தேவையான எல்லா சாட்சி ஆதாரங்களையும் போலீசார் சேகரித்து இன்றே குற்றம் சாட்டப்பட்டவரை கோர்ட்டுக்கு அழைத்து செல்ல வாய்ப்புள்ளது. மக்கள் போராட்டத்தை ஆதரிக்கும் பெண் போராளி புஷ்பா அவர்கள் மக்களோடு மக்களாய் முன்னின்று போராட்டத்தை நடத்தி வருகிறார். சார், உங்க கேஸ் இப்ப வாரிசே இல்லாத புறம்போக்கு ஆயிருச்சு சார். இதெல்லாம் நம்ம சமூக ஆர்வலர் புஷ்பா இருக்காள்ல, அவளோட செல்வாக்கு. சார், நீங்க மணி அடிக்க சொன்னா அவ டங்குராவே அடிச்சிட்டாலே. அப்பா பாரு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றா பாரு. மீடியாக்காரங்க அவங்கள விட்டு போறாங்களா பாரு. என்ன பிரபா? சார், அது அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டுங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், லேட் ஆகுது சார். சரி, உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓ, என்னது, என்னையே லாக் பண்ண போறீங்க போல? வேண்டாம், கேஷை எடுத்துட்டு வாங்க. அவசரப்படாதீங்க, வரேன். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? ஹலோ, சொல்லுங்க சார். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஜமாய் எல்லா பக்கமும் உன் வாய்ஸ் தான், உன் ஃபேஸ் தான். எல்லாம் உங்க தயவு சார். அது இல்லாம நீதி வேண்டும், வளர்த்து விடுறேன்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா வளர்த்து விடுறமா. பாரு, சென்ட்ரல்ல இருந்து பொறுப்பு அமைச்சர் வராரு. அவர்கிட்ட உன்னை பத்தி எல்லாம் சொல்லி நம்ம கட்சியில மகளிர் அணி தலைவி ஆக்கிறேன். சந்தோஷம் தானே? நிஜமாவா சார்? புஷ்பா, நம்ம உறவு மேல சத்தியம். வேண்டும் 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 வேண்டும். எல்லாம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான், சரியா தான் இருக்கும். சார், இது பிஸ்னஸ். ஏன் இடத்துல நீங்க இருந்தாலும் கண்டிப்பா கவுண்ட் பண்ணிருப்பீங்கல்ல. இங்க பாருங்க, நீங்க துப்புங்க, எதையாவது எடுத்து என்ன அடிங்க,
கரன்சி முன்னாடி எதுவுமே கவுண்ட் ஆகாது சார். ஓகே, நீங்க இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். ராகுல், ம், நீ என்னை எவ்வளோ காதலிக்கிற? ம். ரொம்ப 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 அதிகமா. ஏன் டவுட்டா? ம்ஹும். சார், என்னங்க அது நியூசன்ஸ்? உங்க ஸ்டேஷன் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துட்டு இருக்கு. நத்திங் சார். எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்றதா சார். யாரோ லோக்கல் அரசியல்வாதிங்க சார். இப்போ போய் வார்ன் பண்றேன். அவங்க மட்டும் இடத்த காலி பண்ணலனா கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறேன். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாம் குப்பை தொட்டிங்க. கிளற கிளற நாத்தம் தாங்க முடியாது. அப்படிலாம் நடக்காது சார். I'll handle with care. Sure sir. ஓகே, ஏதாவது எமர்ஜென்சினா அப்டேட் பண்ணுங்க. மேடம் மேடம், பணம் வந்துருமா? ஏய் பாவம்டா, அவங்களே காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா மேடம்? எடுத்து போட்டுன்னு வச்சுக்கோ. வேணும் வேணும் வேண்டாம் வேணும் வேணும் நீதி வேண்டாம் வேணும் வேணும் நீதி வேண்டாம் வேணும் வேணும். இங்க பாருங்க, நீதி சட்டப்படி அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ப்ளீஸ் கிளம்புங்க. போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம். எங்க வேலையில இடைஞ்சலா இருந்தா I will take action. என்ன பண்ணுவீங்க? லட்டி சார்ஜா, டியர் கேஸா, இல்ல கைது பண்ணுவீங்களா? என்ன பண்ணாலும் எங்க போராட்டம் நிக்காது. போராடுறது ஒவ்வொரு மனிதரோட உரிமை. ஐயையோ ஐயையோ, எப்படி தடுக்கிறதுன்னு சட்டத்துக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நாம ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நாம ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டேன். வந்துட்டு வேண்டும். அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. அப்படின்னா ஓகே, நான் உடனே வரேன். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஹே, அமௌண்ட் வருது. வீட்டுக்கு யார் கையில பணத்தை கொடுத்து அனுப்ப போற? அப்படியா மேடம்? என் போனை வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதை கொடுத்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ஏட்டையா, எது வரைக்கும் இந்த அவனுக்கு போனை கொடுங்க. சரி மேடம். ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம். நீதி வேண்டும் தேங்க்யூ சார். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஹலோ ஹலோ, டேய் சித்தா. சொல்றா விஸ்வா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ ஒரு 3 மணிக்கு கோர்ட்டு கிட்ட வந்துடுறா. கோர்ட்டா? எந்த கோர்ட்டுக்குடா? சுப்ரீம் கோர்ட்டு. ஏய், ஆ அது டெல்லியில இருக்கு. செஷன் கோர்ட்னு சொல்லு. டேய், ஏதோ செஷன் கோர்ட்டாண்டா. சரி, நீ எங்க இருக்க? அதெல்லாம் நான் சொல்றேன், நீ வா. அங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். அது அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் கொடுத்துரு. கொஞ்சம்னா? அது ஒரு 30 லட்சம்டா. 30 லட்சமா? யாராவது மண்டையை உடச்சிட்டியாடா? அதெல்லாம் நேர்ல சொல்றேன், வாடா. உனக்கு ஏதோ கடை இருக்குன்னு சொன்னல, உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். உன் கடன்லாம் நீ அடைச்சிரு. வள்ளல் தான். சரி சரி ஓகே. சரி, ஃபோனை வச்சிரு. நான் உனக்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்றேன். ம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். 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 வேண்டும் வேண்டும்
சார் சார் என் பணம் வந்துருச்சா? வந்திருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், யாரு என்ன கேட்டாலும் வாயை திறக்க கூடாது. நான் எதுவும் பேச மாட்டேன். வெளியில மீடியா கிரவுட் இருக்கு. ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா? இப்ப நான் வரலையா? சட்டத்தையே ஏமாத்துறவனா இந்த கிரௌடெல்லாம் என்ன என்ன பண்ணும்? மாப் மென்டாலிட்டி சொல்ல முடியாது. ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்ல சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். ஓகே. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும். எது வரைக்கும் இந்த போராட்டம்? நீதி வரைக்கும் போராட்டம். ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம். கூட்டிட்டு வராங்க பாரு, கிளம்புங்கடி. ஓடிங்க ஓடிங்க வாங்க 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 எல்லாரும் விடவே கூடாது இவனை. அவனை புடிங்க. ஏய் ஏய் வா முத. அவனை விடவே கூடாது. விடவே கூடாது. ஏய் என்ன பண்ற பாரு. நாங்க செத்து கூடாது. விடவே கூடாது. பொம்பளைங்க என்ன நினைச்ச? சாத்துடி ஓடுங்க. அவனை விடுங்க. அவளே எல்லாம் ஏய் அவனை சும்மா விட கூடாது. சைடுல விட கூடாது. எங்களா பாருங்கடா பாருங்க. ஸ்டாப் இட். எல்லாம் பாத்தாலும் தொல்லைங்க தான். ஓடுங்க. சும்மா விட கூடாது. உங்களுக்கு தீர்ப்பு. பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். இப்பொழுது வந்திருக்கும் செய்தி. மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள குற்றவாளியை போலீசார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளாக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட விஸ்வாஸ் குற்றவாளியின் நிலைமை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர். மக்களை கலைப்பதற்காக இன்ஸ்பெக்டர் பவானி அவர்கள் வானத்தை நோக்கி சுட்டார். மருத்துவமனை அருகே இருக்கும் எங்கள் பிரதிநிதி உஷா அவர்களிடமிருந்து குற்றம் சாட்டப்பட்டவரின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வோம். பவானி, நாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் இருக்கோம். கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை மிகவும் தாக்கி அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் விஸ்வா தான் மெயின் குற்றவாளி என்பதால் அவனை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக டாக்டர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பவானி சமூக ஆர்வலர் புஷ்பா மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவதாக கூறியுள்ளார். சார், இதோட உங்க கேஸ் காணாம போயிடுச்சு. அவங்களுக்கு இன்னொரு கேஸ் கிடைக்கிற வரைக்கும் இதே நியூஸை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. பிரகாஷ், இதுக்கெல்லாம் ஹலோ சார். லீடர், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். சம்பத் சார், அப்புறம் அந்த பவானி இன்ஸ்பெக்டர் கேஸ் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா நீ இப்போ மாஸ் லீடர் ஆயிட்ட? சும்மா இருங்க சார், கிண்டல் பண்ணாதீங்க. சே 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 சே, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுன்னா நம்மள மாதிரி லீடர்ஸ்க்கு, ரவுடிஸ்க்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி. நீ ஒன்றும் கவலைப்படாத. 2 நாள்ல உன்னை மாலை போட்டு வெளியில கூட்டு வந்துடுறேன். முந்தானத்து நம்ம அப்துல்லாவை கூட்டிட்டு வரலையா? அப்படிதான். அப்புறம் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏமா எல்லாம் தெளிவா சொல்லணுமா உனக்கு? கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா, வாங்கிட்டு போ. என்ன சார், ரொம்ப குஷியில இருக்கீங்க போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், சந்திக்கலாம். நாளைக்கு வந்துடுறேன். வா நீ. வச்சிடுறேன். ஏய், என்னடா பாக்குற? பேங்கிள் கொடுறா. சேனல் ஆளுங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா இப்பதான் பொறுமையா பண்றான். மெதுவா, என் ஹேர் ஸ்டைல் எல்லாம் களைஞ்சிடாதா?
சார், மல்டிபிள் இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, ரொம்ப ப்ளீட் ஆயிருக்கு, கண்டிஷன் கிரிட்டிக்கலாக இருக்கு. வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். இப்போவே எதுவும் சொல்ல முடியாது. லெட்ஸ் see. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய நியூஸ் ஆயிடும். மீடியாக்காரங்க, பொலிட்டீஷியன், டிபார்ட்மெண்ட்காரங்கன்னு உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. பாருங்க, இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அதெல்லாம் மீடியா கையில மாட்டினா தானே. டாக்டர் கிட்ட சொல்றேன், உள்ள யாரையும் அலோ பண்ணாதீங்கன்னு. அப்படின்னா அந்த ரிசார்ட்ல உண்மையா என்ன நடந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபுல் டீடைலா நாங்க சொல்ல போறோம். இந்த சம்பவத்தை பத்தி மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ சார். சொல்லு பிரபா. டிவியில் நியூஸை பார்த்தீங்களா சார்? எங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. நீங்க மட்டும் பிடிவாதம் பிடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல உங்க மகன் ராகுல் இருந்திருப்பான். நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் அவன் திரும்ப உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டான். தேங்க்யூ பிரபாகர். உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சரிங்க சார், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். ஓகே. சாரி மேடம், he is no more. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி விஸ்வாவோட உயிர் போயிடுச்சு. சார், விஸ்வாவோட சாவுக்கு என்ன காரணம்? மல்டிபிள் இன்ஜுரிஸ், பாடியில் ரொம்ப ப்ளீடிங் ஆயிருக்கு. அவர் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு, அதனால அவர் இறந்திருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருக்கோம். we will get back to you with reports. சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண எல்லார் மேலயும் நாங்க ஆக்ஷன் எடுப்போம். இப்போதைக்கு இதை தான் சொல்ல முடியும். மக்கள் கொடுத்த தீர்ப்பு: சிகிச்சை பலனின்றி குற்றவாளி விஸ்வா உயிரிழந்தார். செய்தியாளரிடம் பேசிய இன்ஸ்பெக்டர் பவானி அவர்கள் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்த புஷ்பா மற்றும் கூட இருந்தவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண எல்லார் மேலயும் நாங்க ஆக்ஷன் எடுப்போம். கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தலான்னு பார்த்தா என் தலையில இப்படி கொடுமை ஏற்பட்டுடா. கொஞ்ச நிலைமையா பிள்ளைய பாக்குறேன்னு. ரிங்டோன் அடிக்குது, சும்மா இரு. ஹலோ. ஹாய் டார்லிங். எப்பவும் வாயிலேயே வெண்ணெய காட்டுறீங்க, அது கரையவும் மாட்டேங்குது, தட்டுலையும் விழவும் மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். உனக்கு ஒரு சைட் பார்த்துருக்கேன். எவ்வளவு பெருசு? 50-80. எப்போ வாங்கலாம்? நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அப்படியா? சோ ஸ்வீட் ஆஃப் தி யூ ஃப்ராட். ஏய் பிரபா. அது உங்க பேர் பிரபாங்கிறது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு கிணத்துல இருந்து ஒரு கிணத்துக்கு குதிச்சுக்கிட்டே இருப்பேன், ஃப்ராக் மாதிரி. ஓகே ஓகே சரி, நான் வந்து பேசுறேன். அப்புறம் எது இல்லையா? தேன் கூட்டுல கைய வச்சதுக்கு அப்புறம் ருசிக்காம இருக்க முடியுமா? சீ திருடா. சீக்கிரம் வந்து பாக்குறேன். ஓகே சரி.
உங்களுக்கு கால் வருது பாருங்க. ஓ ஹலோ. ஹாய் சார், நான் பவானி பேசுறேன். சொல்லுங்க பவானி. என்னோட ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். எனக்கு ஒரு ஸ்வீட்ல செஞ்ச பொம்மை வேணும். இல்ல ஸ்வீட்ல செஞ்ச பொம்மையை வாங்குற அளவுக்கு பணம் வேணும். சார், அமௌண்ட் அரேஞ்ச் பண்றேன். எவ்வளவு சொன்னீங்க? அட்வான்ஸ் 25 அனுப்புங்க, பேலன்ஸ் 25 வேலை முடிஞ்சதும் அனுப்புங்க. சார், லாஸ்ட் இயர் 35 சொன்னீங்களே. ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. சரி சார், ஓகே, I'll arrange. ஓகே, தேங்க்யூ. ஹலோ. ஹலோ. யாரா நீ? யாரா நீ? பொறுக்கி நாயே. எனக்கு யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து விஸ்வா விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் கால் வந்துச்சு, பட் யாருன்னா தெரியல. சேம் அந்த விஸ்வா அமௌண்ட்டுக்கு. அப்படியா? இதை பத்தி தெரிஞ்சவங்க நான், நீங்க, அப்புறம் அந்த டாக்டர். நம்மளை தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ஆளுங்க யாராவது? அந்த திருட்டு பயலுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நான் டாக்டர் ஹேண்டில் பண்றேன். யூ டேக் கேர் ஆஃப் தட் பாஸ்டர். என்ன பொறுக்கி நாயே, யாரடா உன்கிட்ட சொன்னது? சொல்லு சொல்லு, வாயை திறடா. எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது சொல்ல மேடம். போறியா இல்லையா? சொல்லுடா. சொல்ல போறியா இல்லையா? வாயை திற, இல்லனா உன்னை கொன்றுவேன். பொறுக்கி நாயே, இப்ப மட்டும் நீ வாயை திறக்கல, அந்த விஸ்வாக்கான நிலைமை தான் உனக்கும் ஆகும். அந்த விஷயத்தை கொண்டது நீங்க தானா? இப்ப நீ வாயை திறக்கலன்னு வெச்சுக்கோ, உன்னை கொல்ல போறது நானா தான் இருப்பேன். எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன விடுதலை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க. அங்கேயே எப்படியாவது நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். எனக்கு உயிரோடு இருந்தாலே போதும் மேடம். இவனும் அந்த கால் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க? ஏங்க, என் அமௌண்ட் எங்கங்க? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா ஏமாத்துறீங்களா? அப்படின்னா நீங்க யாருக்கும் சொல்லலல்ல? இது வரைக்கும் சொல்லல. அமௌண்ட் மட்டும் கொடுக்கலன்னா மீடியாக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. உங்க அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். டாக்டரும் இல்லை, ஸ்டேஷன்ல இருந்தும் இல்லை. இந்த விஷயம் எங்கிருந்து லீக் ஆயிருக்கும்? அதெல்லாம் நான் மீடியாவுக்கு கிடைச்சதானே. டாக்டர் கிட்ட சொல்றேன், யாரையும் உள்ள அலோ பண்ணாதீங்கன்னு. அவனை மீடியால இருந்து மட்டும் இல்லை, எல்லாத்துல இருந்தும் தள்ளி வச்சுட்டா இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேஸ் உயிரோட தான் இருக்கும். விஸ்வாவோட உயிர் நின்று போச்சுன்னா கேஸ் க்ளோஸ். நமக்கும் டென்ஷன் இருக்காது, ராகுலும் சேஃப். பட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க மேல என்கொயரி வரலாம். அதெல்லாம் ஓகே, பட் அந்த பிசினஸ் மேன் விஸ்வா அமௌண்ட் எங்கன்னு கேட்டா? நார்மலா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போன பொண்ணு கேஸு மேல ரேப் அண்ட் மர்டர்னு ப்ரூஃப் பண்ணி ராகுல் தப்பு செய்யலைனாலும் அவன் மேல கேஸ் வர்ற மாதிரி ஆச்சுன்னா அவங்க அப்பா பணத்தை கொடுப்பாங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவெல்லாம் பிளான் பண்ணேன். அதோட டிவியில விஸ்வாவோட நிலைமையை பார்த்தா அவங்க இதை பத்தி வேற எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை வந்தா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நான் போய் டாக்டரை பார்த்து பேசணும். போயிட்டு வரேன்.
நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் செய்யாத தப்ப நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன்டா. லாயரையும் போலீஸையும் நம்பி என் உயிரையே விடுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. எங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை இவனுங்களே எடுத்துக்குவானுங்க போல இருக்குடா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. டேய் சித்தா, நீ வர்றதுக்குள்ள ஒருவேளை நான் உயிரோட இருப்பனா இல்ல செத்து போயிருப்பனான்னு எனக்கே தெரியலடா. ஒருவேளை நான் செத்து போயிட்டா எங்க அம்மாவையும் எங்க அக்காவையும் நல்லா பார்த்துக்கடா. உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் உன்னை ஏமாத்திட்டேன்டா. என்ன மன்னிச்சிருடா. என்னை இவனுங்க அநியாயமா ஏமாத்திட்டானுங்கடா. ஒரு மனுஷனோட மோசமான நிலைமைய அவங்க சுயநலத்துக்காக எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க காட்டிட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன். ஹலோ புருஷோத்தமன், லாயர் பிரபாகர், இன்ஸ்பெக்டர் பவானி, இவங்களோட டீட்டெயில்ஸ் உனக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். இவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் பணம் எனக்கு வரணும். ஹலோ எம்ஜே கம்பெனி, ரஃபுல் குமார் ஹியர். லாயர் பிரபாகர் உங்க கம்பெனிக்கு பண்ண எல்லா துரோகத்தோட டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. வெறும் இடம் கொடுத்தா மட்டும் போதுமா? எப்போ வீடு கட்டி கொடுப்ப? 9 to 10 months. நாட்டி, நான் வீடை பத்தி கேட்டேன், குழந்தைய பத்தி இல்ல. யாரா யாரா நீங்களா? ஏய், உன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுறா. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. டார்லிங், உங்ககிட்ட அவகிட்ட இருக்குது நீயே வச்சுக்க. வண்டியில இருக்கு தெரியா? எடுக்க போறியா இல்ல இழுத்துறவா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டியா? கொடுத்தா ஐடி ரைடு வரும்ல. பாத்தியா மூஞ்சி எப்படி இருக்குன்னு? ஏய், ரெண்டு பேரும் எப்படியோ போட்டோ எடுறா. ஜூம் பண்ணிடுறா. ஏய், இங்க வா. நல்லா இருக்கு. அப்லோட் பண்ணா வைரல் ஆயிடுவாங்க. இவ பொண்டாட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணா அப்புறம் தொலைஞ்சான்ல. வாங்கடா, நம்ம வேலை முடிஞ்சது. சார், நீங்கள் கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக பண்ணுறோம். சரிங்க சார், நாங்கள் வரோம். இப்போ என்னால் உனக்கு என்ன ஆகணும் சீதா? என் ஃப்ரெண்டு அநியாயமாக செத்து போயிட்டான்.
அவனை நம்பி இருக்கிற அவங்க அக்கா அம்மா தெருவில் நிற்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க சார். டோன்ட் வரி சித்தா. விஸ்வாவோட ஃபேமிலியை தெருவில் நிற்க நான் விட மாட்டேன். உனக்கும் நான் உதவி பண்ணுறேன். அம்மா அம்மா என்னப்பா சித்தா? அம்மா, விஸ்வாவுக்கு சேர வேண்டிய பணம் இந்தாங்கம்மா. தங்கமான பையனையே இழந்துட்டு நிக்கிறேன். இந்த பணத்தை வாங்கி நான் என்னப்பா பண்ண போறேன்? எப்படியோ எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அதனாலதான் நான் ஹாப்பி. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஆனா நீங்க கொடுத்த வாக்கு. ஓ, சம்பத் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா போதும், செல்வம் மொத்தமும் உன் பக்கம் சாஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். பாரு புஷ்பா, வரப்போற எலெக்ஷன்ல சீட்டை வாங்கி கொடுக்கறத விட அதுக்கு தேவையான ஃபண்டிங்க நான் பண்றேன். ஓகே? ரியலி? நான் அன்னைக்கு சொல்றது, இப்ப சொல்றது, எப்ப சொல்றதா இருந்தாலும் இப்படிதான். நம்ம 2 பேர் உறவு மேல சத்தியம். அவ்வளவுதான். ஹாப்பி தானே? ஆரம்பி. உங்ககிட்ட முகத்தை காட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லை. என்னால நடந்த தப்புக்கு நீங்க தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க. தப்பு நடந்துட்டா நீங்க வேதனை அனுபவிக்கிறதோட சேர்த்து எங்களுக்கு நிரந்தர வலியை கொடுத்துறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க வாங்கிட்டு வந்த வர அவ்வளவுதான்னு நினைச்சுக்கணும். பேபி, என்னது? போத சொர்க்கத்துக்கு டிக்கெட். கம் ஆன் ட்ரை. வேண்டாம்ப்பா. I don't want it. Why fear when Rahul is here? Come on. டேட், சொல்லு ராகுல். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பிரீத்தியை என்னால் மறக்கவே முடியல. அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும். ஸோ அவள் பேரில் ஒரு ஆன்டிடாக் ரீஹாபிலேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ நீட் யுவர் சப்போர்ட் ஃபார் தட் டேட். பசங்க தப்பு பண்ணும்போதே விட்டு கொடுக்க நினைக்காத அப்பா அம்மா நல்லது பண்றேன்னு சொல்றப்ப சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்களா? ஐ எம் ஷுவர்லி சப்போர்ட் யூ. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். கம் ஆன். தேங்க்யூ டேட்.